நீங்க இன்ஸ்டாகிராம்ல அதிகமா ஸ்டோரி வைப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல யாராவது ஸ்டோரி கண்டிப்பா இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி பாத்திருப்பீங்க. போட்டோவே இருக்காது, வெறும் ஃப்ரேம் மட்டும் இருக்கும். ஜஸ்ட் ஷேக்கோ இல்ல டேப்போ பண்ண மாதிரி வர மாதிரி அவங்களுடைய போட்டோ வந்து தெரியும். இது எப்படா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுடைய ஸ்டோரியில வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டோரியில உங்களுக்கு ஏதாவது போட்டோ வேணும்னா போட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஏதாவது ஒரு ஃப்ரேம் வச்சு போட்டோ வந்து வைக்க போறேன் பேக்ரவுண்ட்ல அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதையும் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன போட்டோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேல இருக்க அந்த ஸ்டிக்கர் இருக்கும்ல, அந்த கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன போட்டோ வேணுமோ அந்த போட்டோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கேப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங், இந்த போட்டோக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்கையும் போட்டு ஆட் பண்ணிட்டு நீங்க ஸ்டோரியை வந்து போஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஸ்டோரி யாராவது பார்த்தாங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியாம தான் தெரியும். ஜஸ்ட் ஸ்கிரீன்ல அவங்க வந்து ஜஸ்ட் ஷேக் ஆர் டேப் பண்ணா மட்டும் தான் அந்த ஹைட் ஆயிருக்க போட்டோ வந்து தெரியும். இந்த மாதிரி டிஃபரெண்டா ஸ்டோரிஸ்லாம் யாரெல்லாம் போடுவாங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.